நெக்ஸ்ட் ஸோ இதுக்கு வந்து என்ன சொல்யூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார் த ஹோமோஜினியஸ் சிஸ்டம்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன் சொல்யூஷன்ஸ் வந்து சம் நோட் மாதிரி கொடுத்துட்றேன். சொல்யூஷன்ஸ் வந்து நோட் மாதிரி கொடுத்துட்றேன். ஃபார் த ஹோமோஜினியஸ் சிஸ்டம்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன் ஃபார் த homogeneous systems of equations, homogeneous systems of equation, system of equation, if determinant of a வந்து not equal to 0 அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தாங்கன்னா then solutions are unique 0 and trivial, unique 0 and trivial solution. ஸோ அதனால் வந்து யூனிக் 0 அண்ட் ட்ரிவியல் மூணுமே கொடுத்துட்டாங்க. ஸோ நான் ஜீரோன்றது ஃபால்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இந்த கொஸ்டின் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து என்ன எப்படி ஈஸி தான், இதுவும் ஈஸியான விஷயம் தான். சொல்யூஷன்ஸ் ஸோ ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்து ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸ் முதல்ல எழுதிடுவோம். கே மேட்ரிக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு கே மேட்ரிக்ஸ் இஸ் அன் ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸ். ஸோ இந்த ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸ் இருக்கா, ஸோ நம்ம ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸ் ஃபஸ்ட் எழுதிடுவோம். என்னன்னா 1 2 4 2 நெக்ஸ்ட்டு 4 3 1 5 நெக்ஸ்ட்டு 3 2 3 1 சும்மா கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுவோம். ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு சரி நெக்ஸ்ட் பேஜ்லேயே ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து கொஞ்சம் திரும்ப பார்த்து எழுதுகிற மாதிரி இருக்கும். 1 2 4 2 ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸ். ஸோ ஃபஸ்ட் வந்து 1 2 4 2. ஸோ நெக்ஸ்ட் வந்து அடுத்து வந்து 4 3 1 5 4 3 1 5 4 3 1 5 நெக்ஸ்ட் வந்து 3 2 3 1 3 2 3 1 3 2 3 1. ஸோ இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் கே மேட்ரிக்ஸ். ஸோ நம்ம இதை ட்ரை பண்ணுவோம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுவோம். ஃபஸ்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுவோம். ஃபஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ரோ 3 வந்து ரோ 2 வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ரோ 2 வந்து என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம்னா ரோ 2 மைனஸ் 4 டைம்ஸ் ஆஃப் ரோ 1. ஃபஸ்ட் இந்த ரோ 1 எழுதிருங்க. 1 2 4 2 எழுதியாச்சு. ரோ 2 வந்து ரோ 2 மைனஸ் 4 டைம்ஸ் ஆஃப் ரோ 1. 4 3 1 5 ஃபஸ்ட்டு 4 3 1 5 எழுதியாச்சு. 4 டைம்ஸ் ஆஃப் ரோ 1னா 4 and 4 2s are 8 and 4 4s are 16 and 4 2s are 8. ஸோ இந்த மாதிரி கிடச்சிது. ஸோ நெக்ஸ்ட்டு minus. So 0, next minus 5, next minus 15, next minus 8 plus 5 now வந்து minus 3. ஸோ இந்த மாதிரி செகண்ட் ரோ வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. 0 minus 5 and minus 15 and minus 3. சிமிலர்லி ரோ 3 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ரோ 3 எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், ரோ 3 minus 3 times of row 1. ஸோ ரோ 3 வந்து என்னென்னா 3 2 and 3 1 row 3 and 3 times of row 1 3 times பண்ணுங்க. 3 3 2s are 6, 4 3s are 12, 3 2s are 6. ஸோ நெகட்டிவ். ஸோ அதுக்கப்புறம் வந்து 0 6 minus 4 next minus 9 next minus 5. ஸோ 0 minus 4 minus 9 0 minus 4 and minus 9 and minus 5. ஸோ இந்த மாதிரி கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் ட்ரை பண்ணாலும் இந்த தேர்ட் ரோ பண்ணிங்கன்னா எப்படி இருந்தாலும் கம்ப்ளீட்டாக நீங்கள் உங்களால் 0 ஆக்க முடியாது. செக் பண்ணி பார்த்துங்க. தேர்ட் ரோ வந்து கம்ப்ளீட்டாக 0 ஆக்க முடியாது. இந்த ஒரு டேர்ம் மட்டும் 0 ஆக்கலாம். ஸோ இதை வந்து இது ரெண்டுத்தையும் வந்து 0 ஆக்க முடியாது. ஸோ அதனால் நான் இங்கேயே வந்து கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துலேயே கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ரேங்க் ஆஃப் கே மேட்ரிக்ஸ் வந்து ரேங்க் ஆஃப் கே வந்து என்னென்னா 3 அண்டு ரேங்க் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னாலும் 3 அண்ட் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸும் வந்து 3. ஸோ சிம்பிளாக வந்து கன்சிஸ்டன்ட் சொல்லிடலாம். கன்சிஸ்டன்ட் அண்ட் யூனிக் சொல்லிக்கலாம். ஸோ இங்கே வந்து யூனிக்ன்றது ஆன்சர், கரெக்டான ஆன்சர். ஸோ யூனிக் சொல்யூஷன்றது கரெக்டான ஆன்சர். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், ரேங்க் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் கே, தட் இஸ் ஈக்குவல் டு என். கன்சிஸ்டன்ட் அண்ட் யூனிக். ஸோ கன்சிஸ்டன்ட் அண்ட் யூனிக் சொல்யூஷன். ஸோ ஆப்ஷன் வந்து ஏ வந்து கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following option hold true for the systems of linear equations கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கலாம் என்ன சொல்யூஷன்ஸ் வருது செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சரி ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் தேவைப்படாது, இதிலே பண்ணிக்கலாம், இங்கே பண்ணிக்கலாம். சொல்யூஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து
ஃபர்ஸ்ட் வந்து இந்த எல்லா வேரியபிளும் ப்ளஸ் இருக்குல்ல, அதோட இது எழுதிருங்க. 1 -1 நீங்க ஆக்சுவலா கே மேட்ரிக்ஸ் தான் ஆர்குமென்ட் தான் எழுதணும். 1 -1 -1 அண்ட் 0 எழுதியாச்சு. செகண்ட் வந்து x1 இருக்கிறது. x1 அதாவது இத வந்து ஃபர்ஸ்ட்டா வச்சுங்க. இத ஃபர்ஸ்ட்டா வச்சுங்க. இத செகண்ட் ஈக்குவேஷனா வச்சுங்க. இது தேர்ட் ஈக்குவேஷனா வச்சுங்க. செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா 5 அண்ட் x2 இல்ல 0 அண்ட் x3 வந்து 4 அண்ட் வேல்யூ வந்து 1. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ஈக்குவேஷன் வந்து 0 x2 வந்து 1 அண்ட் x3 வந்து 3 அண்ட் இது வந்து -1 ஸோ அந்த மாதிரி எழுதியாச்சு. கே மேட்ரிக்ஸ் எழுதியாச்சு. ஸோ அடுத்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோ 2 வந்து சம்மோட ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்றேன். அடுத்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து இதுதான். ஸோ 1 -1 -1 0ன்னு இருக்கு. ரோ 2 வந்து என்னவா மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோ 2 வந்து ரோ 2 மைனஸ் 5 டைம்ஸ் ஆஃப் ரோ 1 கிடைக்கும். ஸோ 5 டைம்ஸ் ஆஃப் ரோ 1னா 0. ஸோ 5 -5 ஸோ 5 -5 ஸோ 0 -1 +5 ஸோ 5 டைம்ஸ் ஸோ 5 மல்டிப்ளை பண்ணிக்கங்க. -5 -5னா +5 +9 நெக்ஸ்ட்டு 0 0ஓட 5னா 1 5 எல்லாம் 1. ஸோ நெக்ஸ்ட் ரோ 3 வந்து ரோ 3 அப்படியே இருக்கட்டும். ரோ 3 வந்து என்னன்னா, ஜஸ்ட் அப்படியே எழுதுங்க. எதுவும் பண்ண வேண்டாம். அப்படியே இருக்கிறத எழுதுங்க. என்ன இருக்குன்னா 0 1 அண்ட் 3 அண்ட் -1 ஸோ இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, நீங்க இன்கேஸ் இங்க 5ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா, கண்டிப்பா வந்து ஒரு டேர்ம் 0 ஆக்க முடியும். இந்த டேர்ம் வந்து உங்களால கண்டிப்பா 0 ஆக்க முடியாது. இதையும் 0 ஆக்க முடியாது. ஸோ இங்கேயே கன்க்ளூட் பண்ண முடியும். என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா, ரேங்க் ஆஃப் ஏ ஸோ ரேங்க் ஆஃப் ஏ வந்து 3 தான். ரேங்க் ஆஃப் கேவும் வந்து 3 தான். அண்ட் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸும் 3. ஸோ சிம்பிளா வந்து ரேங்க் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் கே தட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ். யூனிக் சொல்யூஷன். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் ஈஜென் வெக்டர்ஸ். ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்த மேட்ரிக்ஸ் குடுத்துருக்காங்க. இது வந்து அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸா குடுத்துருக்காங்க. ஸோ அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸா குடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ஈஜென் வேல்யூஸ் ஆஃப் ஏ இன்வெர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த ஈஜென் வேல்யூஸ் ஆஃப் ஏ இன்வெர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் சொல்யூஷன்ஸ். இப்போ ஏக்கு வந்து ஈஜென் வேல்யூஸ் வந்து லாம்டாவா இருந்ததுன்னா, ஏக்கு வந்து ஈஜென் வேல்யூஸ் ஆஃப் ஏ வந்து லாம்டாவா இருக்கும். ஈஜென் வேல்யூஸ் ஆஃப் ஏ வந்து இஸ் லாம்டா. ஈஜென் வேல்யூஸ் ஆஃப் ஏ இன்வெர்ஸ்க்கு வந்து 1/லாம்டா. ஸோ அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. ஈஜென் வேல்யூஸ் ஆஃப் ஏ இன்வெர்ஸ் இஸ் 1/லாம்டா. ஸோ நெக்ஸ்ட் இத வச்சுட்டு நம்ம ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஏவோட ஈஜென் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இது வந்து அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். அதனால ஈஜென் வேல்யூஸ் வந்து டயகனல் எலிமெண்ட்ஸ் தான் டைரக்ட்டா சொல்லலாம். 2, 1, 0. ஸோ ஏ இன்வெர்ஸ்க்கு பண்ணும்போது என்ன ஆகும்னா, அதுக்கு ஈஜென் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஈஜென் வேல்யூஸ் இப்போ திரும்ப வந்து இங்க லாம்டான்ற மாதிரி சொல்லிடுறேன். 1/லாம்டா தான். ஸோ 1/லாம்டா தான். ஸோ 1/2 அண்ட் 1/1 அண்ட் 0 1/0ன்னு வரும். ஸோ ஆக்சுவலா இது இன்ஃபினிட்டின்னு வருது. ஸோ அதனால வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட்ன்ற மாதிரி சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து 1/2, 1 இங்க வந்து இன்ஃபினிட்டின்னு வருது. ஸோ அதனால வந்துன்னா டஸ் நாட் எக்ஸிஸ்ட் தான் கரெக்ட். ஸோ வந்து ஈஜென் வேல்யூஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்ன்றது தான் கரெக்டான ஆன்சரா இருக்கும். சரியா? ஸோ நீங்க இந்த ஆன்சர் மேட்ச் பண்ணக்கூடாது. 1/2 1 இன்ஃபினிட்டின்ற மேட்ச் பண்ணக்கூடாது. டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஈஜென் வேல்யூஸ் ஆஃப் ஏ இன்வெர்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்ன்ற விஷயத்தை தான் நீங்க சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட் 25th கொஸ்டின் வந்து த ஈஜென் வேல்யூஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஏ குடுத்து கேட்கறாங்க. 0i அண்ட் i அதான் 0i i 0ன்ற மாதிரி குடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இது ரியல் கிடையாது. ரியல் மேட்ரிக்ஸ் சொல்ல முடியாது. ரியல் அண்ட் இமேஜினரி கன்சிடர் பண்ணணும். ஸோ இதுவும் காம்ப்ளெக்ஸ். ஸோ சிம்பிளா வந்து காம்ப்ளெக்ஸா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ நீங்க ரியல் மேட்ரிக்ஸ் இல்லாதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம இந்த காம்ப்ளெக்ஸ்ல வந்து 2 விஷயம் பேசியிருப்போம். எர்மிஷன், ஸ்க்யூ எர்மிஷன் அதெல்லாம் பேசியிருப்போம். ஸோ எர்மிஷன், ஸ்க்யூ எர்மிஷன் அந்த மாதிரி விஷயம்லாம் பேசியிருப்போம். பட் இருந்தாலும் நம்ம டைரக்ட்டா இந்த ஈஜென் வேல்யூஸ் மெத்தட பேஸ் பண்ணியே டைரக்ட்டா சொல்ல முடியும். சரி ட்ரை பண்ணலாம். என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சம் ஆஃப் த ஈஜென் வேல்யூஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த மெயின் டயகனல் எலிமெண்ட்ஸ். அத வச்சு நம்ம அந்த ப்ராப்பர்ட்டி வச்சு டக்குன்னு சொல்லிடலாம். ஸோ சம் ஆஃப் த ஈஜென் வேல்யூஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த மெயின் டயகனல் எலிமெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து λ1 + λ2 என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 0வா இருக்கும். அண்ட் λ1 ப்ராடக்ட் ஆஃப் த ஈஜென் வேல்யூஸ் இஸ் ஈக்குவல் டு டிடர்மினன்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ். அதோட ஆன்சர் என்னவா இருக்கும்னா 0 - i². ஸோ -i²ன்னு இருக்கும். ஸோ i²னா 1. ஜஸ்ட் λ1 λ2 வந்து 1 கிடைக்கும். ஸோ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் லாம்டாவோட வேல்யூ வந்து ப்ளஸ் ஐயும் மைனஸ் ஐயும் இருந்தா கன்சிடர் பண்ணுங்க. அப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, லாம்டாவோட ப்ளஸ் ஐ மைனஸ் ஐனா, ஸோ i - i. ஸோ இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது 0. ஸோ செகண்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, i × -i
அதுவும் வந்து மைனஸ் ஐ ஸ்கொயர். ஸோ அதுவும் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ அதனால வந்து இப்போ 2 வேல்யூ இந்த ஈஜென் வேல்யூ வந்து என்னன்னா காம்ப்ளெக்ஸ்ல இருக்கும். ஆஸ் வெல் அஸ் டிஸ்டிங்க்ட் வேல்யூ. சேம் கிடையாது. டிஸ்டிங்க்ட் வேல்யூ. வேற வேற வேல்யூ. ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, த சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் ஈஜென் வேல்யூஸ் ஆஃப் ஏன்னு கேட்டிருக்காங்க. சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் இல்ல ஸ்கொயர் ஆஃப் சம் ஆஃப் சாரி தப்பா படிச்சுட்டேன். ஸ்கொயர் ஆஃப் சம் ஆஃப் ஈஜென் வேல்யூஸ் ஆஃப் ஏஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 1, ஆப்ஷன் பி 1 + 2 sin θ cos θ, ஆப்ஷன் சி 1 - 2 sin θ cos θ, ஆப்ஷன் tan square θ குடுத்துருக்காங்க. இப்போ ஏ மேட்ரிக்ஸ் குடுத்துருக்காங்க. ஏ மேட்ரிக்ஸ் வந்து sin θ 0 அண்ட் tan θ அண்ட் cos θ அந்த மாதிரி இருக்கு. ஸ்கொயர் ஆஃப் சம் ஆஃப் ஏகன் வேல்யூஸ் ஆஃப் ஏ. ஸ்கொயர் ஆஃப் சம் ஆஃப் ஏகன் வேல்யூஸ் ஆஃப் ஏ. இப்போ வந்து நம்ம சம் ஆஃப் த ஏகன் வேல்யூஸ் ஈக்குவல் சம் ஆஃப் த மெயின் டயகனல் எலிமெண்ட்னு சொல்லியிருப்போம். ஸோ வந்து சிம்பிளா வந்து இப்போ λ1 ப்ளஸ் λ2 λ1 ப்ளஸ் λ2 அத வந்து ஆக்சுவலா ஹோல் ஸ்கொயர் ஆக்சுவலா இந்த கொஸ்டின் பொறுத்தவரைக்கும் என்னன்னா, ஃபர்ஸ்ட் சம் ஆஃப் த ஏகன் வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணுவோம். நமக்கு தெரியும் சம் ஆஃப் த ஏகன் வேல்யூஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த மெயின் டயகனல் எலிமெண்ட்ஸ். அத வச்சுக்கிட்டு λ1 ப்ளஸ் λ2 வந்து என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, sin θ ப்ளஸ் cos θ அப்படின்னு சொல்லலாம். ஸோ λ1 ப்ளஸ் λ2 வந்து sin θ ப்ளஸ் cos θன்னு சொல்லிட்டோமா? ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் ஆஃப் த ஏகன் வேல்யூஸ் வந்து உங்களுக்கு தெரியும். அது வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் தட் மேட்ரிக்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் தட் ஏகன் வேல்யூ வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் தட் மேட்ரிக்ஸ். ஸோ λ1 λ2. ஸோ λ1 λ2 வந்து sin θ cos θ அப்படின்ற மாதிரி கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் 1 அண்ட் திஸ் இஸ் ஈக்குவேஷன் 2. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா சார் சொல்லுங்க. இது வந்து லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறதுனால ஐகன் வேல்யூஸ் டைரக்டாவே டயகனல்ல இருந்து எடுத்துக்கலாம் இல்லைங்க சார்? ஃபஸ்ட்டு சம் பண்ணிங்க. λ1 ப்ளஸ் λ2 த ஹோல் ஸ்கொயர் தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை வச்சுக்கிட்டு என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, λ1 ஸ்கொயர் ப்ளஸ் λ2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 λ1 λ2 அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நீங்கள் சொன்னதும் ஓகே தான். இது வந்து லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ஸோ அதனால ஜஸ்ட் sin θவும் cos θ வந்து ஏகன் வேல்யூவாக கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. கரெக்ட் தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் λ1 வந்து sin θ அண்ட் λ2 வந்து cos θ அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நீங்கள் சொல்ல முடியும். ஸோ அதே மாதிரி இதில் ட்ரை பண்ணுறோம். ட்ரை பண்ணும்போது என்ன sin square θ ப்ளஸ் cos square θன்னு கிடைக்கும். ப்ளஸ் 2 sin θ cos θ அப்படின்னு கிடைக்கும். சிம்பிளாக வந்து sin square θ ப்ளஸ் cos square θ 1 அப்புறம் 2 sin θ அண்ட் cos θன்ற மாதிரி கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்டு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். The eigenvalue of a non-singular matrix A is given by -8, 4. The eigenvalues of adjoint of A நம்ம கேட்டிருக்காங்க. The eigenvalues of adjoint of A. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து இதை டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி இந்த ஃபார்மேட்டில் ஒரு கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். என்னென்னா இல்லைங்க சொல்யூஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏகன் வேல்யூஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ வந்து ஏகன் வேல்யூஸ் ஆஃப் ஏ அது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா -8, 4 கொடுத்துருக்காங்க. ஸோ ஏகன் வேல்யூஸ் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கால்குலேட் பண்ணணும். ஸோ ஏகன் வேல்யூஸ் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ நம்மளுக்கு தெரியும், இந்த ஃபார்முலா தெரியும். ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/magnitude ஆஃப் ஏ 1/root ஆஃப் இன்ட் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏக்கு வந்து root ஆஃப் ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ். ஸோ ஃபைனலாக வந்து ஏகன் வேல்யூஸ் லாம்டா வந்து என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லாம்டா ஃபார் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏக்கு வந்து வெயிட் மேக்னிட் ஆஃப் ஏ கரெக்டாக தான். வெயிட் ஸோ மேக்னிட் ஆஃப் ஏ டாட் பை லாம்டா. ஸோ இது வந்து என்னென்னா ஏகன் வேல்யூஸ் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்ற மாதிரி எழுதிங்க. ஏகன் வேல்யூஸ் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஏகன் வேல்யூஸ் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வந்து இதுதான். ஸோ மேக்னிட் ஆஃப் ஏ பை லாம்டா, அதாவது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ பை லாம்டா. ஸோ நம்மளுக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் த ஏகன் வேல்யூஸ் தட் இம்ப்ளைஸ் -8 கிராஸ் 4 -32 தெரியும். ஸோ -32 டிவைட் பை 8 ஒரு ஆன்சர் அண்ட் -32 டிவைட் பை 4 ஒரு ஆன்சர். ஸோ -32 -8 ஸோ 8 4s are 32 அண்ட் 4 8s ஸோ -8. ஸோ 4, -8ன்றது கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ஏ வந்து இதுக்கு கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஏ மேட்ரிக்ஸ் 28 ஓகே.
டே மேட்ரிக்ஸ் குடுத்துருக்காங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூன்ற மாரி கேட்டிருக்காங்க. விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரூ. ஸோ இந்த கொஸ்டின் என்ன ட்ரை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஸோ ஈகன் வேல்யூஸ் ஆஃப் ஏன்றத ட்ரை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து ஈகன் வேல்யூஸ் ஆஃப் ஏ வந்து ட்ரை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து என்னன்னா ஈகன் வேல்யூஸ் ஆஃப் ஏ தான். ஸோ அத வந்து என்ன பண்ணலாம்னா, ஏ மேட்ரிக்ஸ் இருக்கு. ஸோ ஈகன் வேல்யூஸ் ஆஃப் ஏ. ஈகன் வேல்யூஸ் ஆஃப் ஏ வந்து என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, சம் ஆஃப் த ஈகன் வேல்யூஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த மெயின் டயகனல் எலிமெண்ட்ஸ். ஸோ அப்போ வந்து சம் ஆஃப் த ஈகன் வேல்யூஸ் ஃபார் எக்ஸாம்பிள் λ1 ப்ளஸ் λ2 ப்ளஸ் λ3 அதோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ் -1 ப்ளஸ் 0. ஸோ சிம்பிளாக வந்து சம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். ஸோ 0ன்ற மாதிரி கிடைக்கும். அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ஈகன் வேல்யூ பார்த்தீங்கன்னா λ1 λ2 அண்ட் λ3 வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் தட் மேட்ரிக்ஸ். ஸோ டிட்டர்மினன்ட் கால்குலேட் பண்ணால் அதுவும் வந்து என்னன்னா 0 தான் கிடைக்குது. 0 - 0 ஃபைனலாக 0ன்ற மாதிரி கிடைக்குது. ஸோ சம் ஆஃப் த ஈகன் வேல்யூஸ் 0ன்னு கிடைக்குது. அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ஈகன் வேல்யூஸ் 0 கிடைக்குது. அதை வச்சுக்கிட்டு இப்போ அவங்க வந்து ஈகன் வேல்யூஸ் வந்து 1, -1, 0ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில். ஸோ அதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஈகன் வேல்யூஸ் ஆட் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு 0 தான் கிடைக்குது. ஸோ as well as ப்ராடக்ட் பண்ணி பார்த்தாலும் 0 தான் கிடைக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் அடுத்து டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து ஈக்குவல் டு 0ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து 0, அதான் ப்ராடக்ட் ஆஃப் த ஈகன் வேல்யூ. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ 0. ஸோ அதுவும் வந்து கரெக்ட் தான். ஸோ நெக்ஸ்ட் சம் ஆஃப் த ட்ரேஸ் ஆஃப் ஏனா சம் ஆஃப் த ஈகன் வேல்யூ தான். ஸோ ட்ரேஸ் ஆஃப் ஏ வந்து சம் ஆஃப் த ஈகன் வேல்யூ தான். ஸோ அதை வச்சுக்கிட்டு சியும் கரெக்ட். ஸோ மொத்தம் ஏபிசிடி எல்லாமே கரெக்ட். ஆல் ஆஃப் த அபோவ் ஆர் கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னன்னா, the trace and determinant of a 2x2 non-singular matrix A are 12 and 32 respectively. The eigenvalues of A inverse கேட்டிருக்காங்க. The eigenvalues of A inverse. ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, சொல்யூஷன்ஸ். ஃபர்ஸ்ட் eigenvalues of matrix A. eigenvalues of A பார்த்தீங்கன்னா, eigenvalues of A வந்து 12, 32. ஸோ eigenvalues of A inverse வந்து eigenvalues of A inverse is 1 by lambda. So wait, sorry, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சாரி, eigenvalues கொடுக்கல, ட்ரேஸ் கொடுத்துருக்கேன். ட்ரேஸ் அண்ட் டிட்டர்மினன்ட் கொடுத்துருக்காங்க. நான் eigenvalues சொல்லிட்டேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அண்ட் அவங்க கொடுத்துருக்க ட்ரேஸ்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் eigenvalues டேரெக்டாக சொல்லிட்டேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ கொடுத்துருக்கு வந்து ட்ரேஸ் அண்ட் டிட்டர்மினன்ட். ஃபர்ஸ்ட் ட்ரேஸ் வந்து சம் ஆஃப் த ஈகன் வேல்யூஸ். சம் ஆஃப் த ஈகன் வேல்யூஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த மெயின் டயகனல் எலிமெண்ட்ஸ், தட் இஸ் த ட்ரேஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஸோ இப்போ வந்து ட்ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12ன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் தட் மேட்ரிக்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிட்டர்மினன்ட் ஆஃப் தட் மேட்ரிக்ஸ் வந்து 32ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்று வந்து என்னன்னா நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். λ1 λ2 வந்து λ1 ப்ளஸ் λ2 வந்து 12ன்ற மாதிரி கண்டிஷன். அண்ட் λ1 λ2 வந்து 32ன்ற மாதிரி கண்டிஷன். ஸோ நம்ம ஜஸ்ட் ஆட் பண்ணால் 12 கிடைக்கணுமா? ஸோ ஆட் பண்ணால் 12 கிடைக்குன்னா 4 and 8 ஆட் பண்ணால் 12 கிடைக்கும். அண்ட் 4 8s are 32. ஸோ மல்டிப்ளிகேஷன் 32 கிடைக்கும். அதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன சொல்லலாம், λ1 வந்து 4 அண்ட் λ2 வந்து 8ன்னு சொல்லிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து 4, 8ன்றது ஏயினுடைய சஃபியாவாக இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஏ இன்வெர்ஸ்க்கு வந்து 1 by λ1 அண்ட் 1 by λ2 தான். தட் இம்ப்ளைஸ் 1 by 4, 1 by 8. ஸோ 1 by 4 வந்து 0.25 அண்ட் 1 by 8 வந்து 0.125ன்றது ஆன்சர். ஆப்ஷன் பி வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 30th. The 30th question is the ratio of the product of the eigenvalues to the sum of the eigenvalues of the given matrix கேட்டிருக்காங்க. The ratio of the product of the eigenvalues. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, ப்ராடக்ட் ஆஃப் த eigenvalues. இது 3x3 மேட்ரிக்ஸ், அதனால 3 eigenvalue கிடைக்கும். ஸோ அதனால λ1 λ2 λ3. ஸோ அந்த வேல்யூ தான், அதாவது ப்ராடக்ட் ஆஃப் த eigenvalues. சம் ஆஃப் த eigenvalues பார்த்தீங்கன்னா அண்ட் λ1 ப்ளஸ் λ2 ப்ளஸ் λ3. ஸோ இதுதான். ஸோ அதை வச்சு என்ன சொல்லுறீங்கன்னா, ப்ராடக்ட் ஆஃப் த eigenvalues ஈக்குவல் டு த டிட்டர்மினன்ட் ஆஃப் தட் கிவன் மேட்ரிக்ஸ் அண்ட் சம் ஆஃப் த eigenvalues ஈக்குவல் டு ட்ரேஸ் ஆஃப் ஏ. ஸோ ட்ரேஸ் ஆஃப் தட் ஏ. ஸோ இப்போ இதுதான் நீங்கள் ஃபைண்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த விஷயத்தை தான் நீங்கள் ஃபைண்ட் பண்ண போகிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் தட் மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் பண்ணுவோம். ஸோ ஏ மேட்ரிக்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து இங்கே ஃபைண்ட் பண்ணிடலாம். தட் இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ 3 -3 plus 2 minus 1 and 2 plus 1 and plus 2, 4 plus 3, that is equal to 3 minus 1 3 plus 2 and 7. So minus 3 கிடைக்கும். So minus 3 minus 3 and minus 3 finally -6 plus 14 கிடைக்கும்.
ஸோ 14 மைனஸ் 6 8. ஸோ நம்மளுக்கு கிடைச்சது வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் தட் மேட்ரிக்ஸ் வந்து ஏ மேட்ரிக்ஸ் வந்து 8ன்ற மாதிரி கிடைச்சது. சரியா? டிட்டர்மினன்ட் ஆஃப் தட் மேட்ரிக்ஸ் ஏ மேட்ரிக்ஸ் வந்து 8. ஸோ நெக்ஸ்ட் ட்ரேஸ் ஆஃப் ஏ. ட்ரேஸ் ஆஃப் ஏன்னு பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்குன்னு பார்த்தோன்னா 3 மைனஸ் 3 ப்ளஸ் 1 தட் இஸ் ஈக்குவல் டு 1 கிடைக்கும். ஸோ ஃபைனலாக 8/1 தட் இஸ் ஈக்குவல் டு 8. ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் இதுக்கு.